நம்முடைய ஆண்டவர் மாற்றங்களை உண்டு பண்ணுகிற தேவன். சட்டங்களையும் சத்துருவின் திட்டங்களையும் மாற்றுவார். நமக்கு எதிராக சத்துருக்கள் செய்கிற எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற பண்ணுவார். இன்றைக்கு மூன்றாவது நாம் பார்க்க போகிறோம் எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. புதுசா படிக்கிறாங்க. யார் அது? நீங்க தானா? கண்ணை மூடிட்டு வாசிக்கிறீங்க. ரைட். இப்படி பைபிள் படிக்கும்போது புது குரல்கள் எழும்புனா நல்லது. இங்கே சர்ச்சில் ஒரு 4 பேர் மாத்திரம் முன்னாடி வாசிக்கிற சத்தம், பின்னாடி இருந்தும் உங்கள் சத்தம் கேட்கப்படணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இவங்க தான் வாசிக்கணும் அப்படிலாம் இல்லை. நம்ம சர்ச்சில் இவங்க தான் இந்த ஊழியம் செய்யணும், இவங்க தான், நாங்கள் யாரையும் அப்படி நியமிக்கலை. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டோடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஆமென். இந்த சர்ச்சில் நீ பெரியவன் நான் பெரியவன் அப்படிங்கிற இதே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் முதல்ல அந்த ஆவி, பொல்லாத ஆவி, ஆமானின் ஆவி, அதெல்லாம் ஆண்டவர் மாற்றிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நமக்குள்ள நல்ல மொர்தெகாயின் ஆவியை, தாழ்மையின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட குடும்பத்தை உயர்த்துகிறதையும் நான் பார்க்குறேன். அந்த குடும்பத்திலே சமாதானத்தையும் நான் பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாக யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் சொல்லும் போதே இப்படி படிக்கிறேன். யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும். அந்த படிக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போகுது இல்லை? அந்த மகிழ்ச்சின்னு படிக்கும் போதே உங்கள் முகத்தில் அந்த மகிழ்ச்சியை பார்க்கணும். ஆமென். சுட்டு போட்டாலும் நான் சிரிக்க மாட்டேன்னு ஒருத்தர் இருப்பாங்க. அது அவங்க சிலர் அப்படி தான், அவங்கள ஒன்றும் மாற்ற முடியாது. ஆண்டு இயற்கையாகவே அவங்கள படைச்சி அப்படி இருக்காரு. படைக்கல, அப்படி அவங்க அப்படி உருவாகிக்கிட்டாங்க. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆலயத்துக்குள்ளே வரும்போது எல்லாவற்றையும் மறந்து, ஆமென், இருக்கு போராட்டங்கள் இருக்கு, அதெல்லாம் மறந்து வசனத்தை போலவே நம் முகத்தை மாற்றி கைகளை அசைத்து பேசி அந்த வார்த்தை உச்சரிக்கும் போது, அறிக்கை பண்ணும்போது 100க்கு 100 அப்படியே நிறைவேறும். எஸ்தர் 8:16க்கு முன்பாக 3ஆம் அதிகாரத்திலேயும் 4ஆம் அதிகாரத்திலேயும் நாம் வாசிக்கிறோம், அந்த சூசா நகரம் கலங்கிற்று. 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஆனால் இங்கே வரும்போது அதே 3:18 நினைக்கிறேன், ஆட்பரித்து மகிழ்ந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படின்னா அது என்ன அர்த்தம்? துக்கம் சந்தோஷமாய் மாறிற்றுங்கிறது தான் அந்த வசனத்துடைய உண்மையான விளக்கம். புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும் என்பதுதான் இந்த வசனத்தின் அர்த்தம். தீமையை நன்மையாய் மாற்றும் போது உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறுகிறதை பார்க்க முடியும். அது இதுவரைக்கும் புலம்பிக் கொண்டு இருந்தீர்கள், இனி அது ஆனந்த களிப்பாய் மாறப்போகிறது. இந்த ஆராதனைக்குள் வரும் வரை காரியத்திலே புலம்பிக் கொண்டிருந்தோம். துக்கம் என்றால் மனதில் இருக்கிற அந்த வேதனை, துக்கம் என்றால் மனதில் இருக்கிற ஒரு பாரம். வெளியிலே சிரிப்பார்கள், ஆனால் உள்ளத்திலே அழுது கொண்டு இருப்பார்கள். அதுதான் துக்கம். வார்த்தை வராது, கண்ணீர் வரும். அதுதான் துக்கம், பாரம். இன்றைக்கு அநேகர் அப்படி இங்கே வந்திருக்கிறீங்க. வாய் சிரிக்கும், ஆனால் உள்ளம் என்ன செய்யும்? அழுது கொண்டு இருக்கும். அந்த கஷ்டத்தை நினைத்து, அந்த வேதனை நினைத்து, மொர்தெகாயை பாருங்கள், ராஜ பதவியில் இருக்கிறான், நல்ல பதவியில் இருக்கிறான், அரண்மனை உத்தியோகம், கவர்மெண்ட் ஜாப், உயர்ந்த வேலை, நல்ல சம்பளம். ஆனால் வஸ்திரத்தை கிழித்து
புழுதியை அள்ளி மேலே போட்டுக்கொண்டு, குப்பையை அள்ளி மேலே போட்டுக்கொண்டு சாம்பலில் போய் உட்காருகிறான். இது எதற்கு அடையாளம்? துக்கத்துக்கு அடையாளம். உங்க துக்கத்தை எப்படி வெளிப்படுத்துறீங்க? உங்க வேதனை எப்படி வெளிப்படுத்துறீங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெளிப்படுத்துவாங்க. சிலர் தங்களுடைய துக்கத்தை பாத்திரத்தின் மேல் வெளிப்படுத்துவார்கள். சிலர் தங்கள் துக்கத்தை தங்களுடைய பிள்ளைகள் மேல் வெளிப்படுத்துவார்கள். சில சகோதரிகள் கணவன் மேல் தங்கள் துக்கத்தை, வேதனையை வெளிப்படுத்துவார்கள். தன் கணவனார், குடும்ப தலைவர்கள் ஆபீஸில் நடந்த அந்த துக்கத்தை, வேதனையை வீட்டில் வந்து வெளிப்படுத்துவார், பிரதிபலிப்பார். நல்லாதானே போனாரு, என்ன அமைதலாரு, அவங்க ரூமுக்கு எல்லாம் ஓடிடுங்க. அந்த நாட்களில் ஒரே ரூம் தான், எல்லாம் அங்கே தான், அடுத்தாலும் பிடித்தாலும் அப்படியே அங்கே தான். இப்போ தான் எத்தனை பேர் அத்தனை அறைகள். அதனால் அப்பா வந்தோன்னு அந்தந்த அறைக்கு சிலர் ஓடி விடுவார்கள். போலீஸ் அதிகாரி வருவது போல சில வீடு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே மொர்தெகாயுடைய துக்கத்தின் அடையாளம் தான் வஸ்திரத்தை கிழித்து அதாவது புழுதியை அள்ளி மேலே போட்டுக்கிட்டு சாம்பலில் போய் உட்காருகிறான். எவ்வளோ துக்கம் என்பது இதிலேயே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதே போல் யூதர்கள் எல்லாரும் இப்படிதான் இருந்தாங்க. எஸ்தர் ராஜாத்தியும் சொல்லுகிறாள், நானும் இதே மாதிரி போய் ஆண்டவர் சமூகத்தில் உட்காருகிறேன் என்றார்கள். காரணம் துக்கம். இந்த துக்கத்திலிருந்து மீண்டு வருவதற்கு ஒரு வழி இல்லை, ஒரு வாய்ப்பு இல்லை, ஒரு சூழ்நிலையும் சாதகமாக இல்லை. ஆனால் மனசில் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்க போவதோ, எது நடக்க போவதோ ஒரு தெளிவு இல்லை, ஒரு திகில், ஒரு பயம், குழப்பம், பயங்கர துக்கம் அவர்களை, யூத மக்களை சூழ்ந்து கொண்டது. முடிவு எப்படி இருக்கும் என்று தெரியாது. ராஜ சமூகத்திற்கு போவதென்றால் அவ்வளோ ஈஸியாக போக முடியாது. அனுமதி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பர்மிஷன் இல்லாமல் அந்த ராஜாவின் அருகில் நெருங்கி போய் தங்கள் கஷ்டத்தை சொல்ல முடியாது. அப்படி போனால் என்ன ஆகும் என்று சட்டங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும். ஆகவே அப்படி போனால் அந்த நேரம் ராஜா மூடு சரியில்லை என்றால் ஆளை காலி பண்ணிடுவார். ராஜா எப்படி எந்த மூடாக இருக்காரோ அந்த மூடில் தான் உள்ளே போக முடியும். இப்போ 30 நாள் ராஜா என்னை கூப்பிடவில்லை என்று எஸ்தர் சொல்லுகிறாள். எத்தனை நாள்? 30 நாள். ஒரு மாதம் தன் மனைவி எஸ்தர் கிட்ட பேசல. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் உங்கள் துணைவியாரோடு பேசி எத்தனை மாதம் ஆகிறது, எத்தனை வருடம் ஆகிறது, கணவனோடு பேசி எத்தனை நாட்கள் ஆகிறது, ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம், ஒரே சாப்பாடு தான், ஆனால் பேசி அன்பா விசாரித்து எத்தனை நாட்கள். ஒரு மாணவனை பார்த்து ஆசிரியர் கேட்டார், வட துருவம் தென் துருவம் என்றால் என்ன? உடனே ஒரு மாணவன் எழுந்து சொன்னான், எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும். வட துருவம், நீ முன்னாலே போனா பாட்டு பாடுறீங்களோ? முப்பது நாள் ராஜா ஒரு வார்த்தை கூட எஸ்தர் அம்மா கிட்ட பேசல, ராஜாத்தி கிட்ட பேசல. என்ன கொடுமை பாருங்க. அந்த சூழ்நிலையில் இங்கே யாராவது வந்திருப்பீர்களானால் உங்கள் துக்கத்தை இன்றைக்கு ஆண்டு இந்த ஆராதனையில் மாற்றப் போகிறார். இந்த அம்மா இப்போ சொல்லுகிறாங்க, சட்டம் எல்லாருக்குமே தெரியுமே, மொர்தெகாய் நீ ஒரு பக்கம் இருந்து இதை பண்ணு அதை பண்ணு. வீட்டில் சிலர் பாருங்க, நம்ம எதை செய்யாட்டியும் செய்ய தூண்டுவாங்க. போய் அதை பேசுங்க, இதை செய்யுங்க. உங்கள் குடும்பத்தில் அப்படி இருக்கா? இந்த மொர்தெகாய் வெளியே இருந்துக்கிட்டு தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கான். எஸ்தருக்கு தான் தெரியும் போனால் என்ன ஆகும் தெரியும். ஆகவே அவர் சொல்லிட்டார், ஒரு டைலாக் சொல்லிட்டார், நீ அமைதியாக இருந்தீங்கன்னா மௌனமாக இருந்தா ரட்சிப்பு. ஈஸியாக சொல்லிட்டாரு. ஆனால் இந்த அம்மாவுக்கு தான் இருதயம்
தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? படக்கு படக்கு படக்குன்னு இருக்கும். திக்கு திக்குன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? சொல்லுவாங்க திக்கு திக்குன்னு இருக்குது பாஸ்டர். அப்படிதான் எஸ்தர் இருந்தாங்க. பிறகு அவங்க சொல்றாங்க, எஸ்தர் சொல்றாங்க, நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி. அப்படின்னு என்ன அர்த்தம்? வாய்ப்பு இல்லை, சான்ஸ் இல்லை, இன்னொரு தருணம் இல்லை, பயம்தான், படபடபடன்னு அடிக்குது, திக்கு திக்குன்னு இருக்கு. ஆனாலும் எஸ்தர் இங்கே அவங்க இருதயம் பேசிக்கிட்டே இருக்கு. நாம் இந்த சரித்திரத்தை ரொம்ப ஈஸியா படிக்கிறோம், பிரசங்கத்தை அழகா கேட்கிறோம். இந்த எஸ்தர் சந்தித்த, மொர்தெகாய் சந்தித்த பிரச்சனைக்குள்ளே நீங்கள் போவீர்களானால் ரொம்ப கஷ்டம். நீங்க யாரும் அப்படி போயிருக்க மாட்டீங்க. அங்கே எல்லாரும் அழுகையோடு இருக்கிறார்கள், எல்லாரும் புலம்பலோடு இருக்கிறார்கள். எல்லாரும் புலம்புறாங்க, நாங்க என்ன தப்பு பண்ணோம், என்ன பாவம் செஞ்சோம், நாங்க என்ன துரோகம் பண்ணோம், ராஜாக்கு விரோதமாக, தேசத்துக்கு விரோதமாக ஆட்களை சேர்த்துனோமா, கடிதம் எழுதணுமா, மொட்டை கடிதம் எழுதணுமா, நாங்க ஏதாவது கூட்டம் போட்டு பேசணுமா? ஒன்றுமே செய்யலையே. இந்த தேசத்துக்கு நாங்க எந்த துரோகம் செய்யலையே, எங்களுக்கு ஏன் இந்த பாடு, இந்த துரோகம், இந்த வேதனை, இந்த கண்ணீர் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது ரொம்ப அநியாயமாய் இருக்கிறதே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஒண்ணுமே செய்யலையே, நமக்கு எதிராக இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்கே என்று அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் செய்யாததை சிலர் செய்தோம் என்று சொல்லி எல்லாரிடத்திலும் பரப்பிக் கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? அந்த நிலைமை அவங்களுக்கு இப்போ வந்துருச்சு. அவர்களை குறித்து எல்லாரிடத்திலும் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை யாராவது இன்றைக்கு வரைக்கும் இந்த ஆராதனை செய்தி கேட்கிற வரைக்கும் புலம்பிக் கொண்டு இருப்பீர்களானால், இந்த நாட்கள் உங்கள் புலம்பலை தேவன் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவர். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இங்கே நடந்ததை தான் உங்களுக்கு கர்த்தர் செய்வார். ஆமென். இப்போ ஒரு பாட்டு பாடினீங்களே, இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு, இந்த ஆண்டு அற்புதத்தின் ஆண்டு, இந்த ஆண்டு மாறுதல்களை ஏற்படுத்துகிற ஆண்டு, காரியம் மாறுதலாய் முடிகிற ஆண்டு, துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுகிற ஆண்டு, நம்முடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறுகிற ஆண்டு. ஹalleluya. ஓ glory to God. இடையில பாடுவோம், ஏன்னா சிலர் பாட்டு முடிஞ்சோன்னு தான் வந்தீங்க, அதனால செய்திக்கு இடையில இந்த பாட்டு ரெடியா இருங்க. ஒரு முறை மீண்டும் பாடணும். நான் இந்த பாட்டை இன்னொரு தடவை பின்னாடி இருந்து ஒன்ஸ் மோர் அப்படி கத்தலாமான் இருந்தேன். அதனால நமக்கு செய்திக்கு நேரம் தேவை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே மனசில் சந்தோஷம் இருப்பது தான் ஆண்டுடைய விருப்பம். நம்ம மனசு, நம்ம உள்ளம் சந்தோஷமா இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4:4 பார்க்காமலே சொல்ல முடியும். யாருன்னா துக்கமா அழுதுகிட்டு இருந்தா நான் அவங்க வீட்டில் போய் சொல்லுவேன். பிலிப்பியர் 4:4 உங்கள் துக்கம் பொய் வசனம், அது இல்லை. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சம்பளம் இந்த வாரம் கிடைக்காவிட்டாலும், இந்த வாரம் நான்வெஜ் எடுக்காவிட்டாலும், பவுல் இந்த வார்த்தை எங்கிருந்து எழுதுகிறார், சொல்லுகிறார்? சிறைச்சாலை. இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிற வசதிகள் அன்றைக்கு இல்லை. இன்றைக்கு சிறைச்சாலைக்குள்ளே நான்வெஜ் போகிறது, சிறைச்சாலைக்குள்ளே ஏசி போடப்பட்டு இருக்கிறதுன்னு கேள்விப்பட்டேன். அங்கே எல்லா வசதிகள், டிவி முதல் பெட், சூப்பர் பெட் இருக்குன்னு கேள்விப்படுறேன். ஆனால் அன்றைக்கு இருந்த சிறைச்சாலைகள் பூமிக்கடியில், காற்றோட்டம் இல்லை, வெளிச்சம் இல்லை, ஒரு நல்ல சாப்பாடு இருக்காது, சுவாசிக்க முடியாது. அந்த வேதனையில் திணறிக்கொண்டிருக்கிற அந்த பவுல் சொல்லுகிறார், கவனிங்க, இந்த சிறைச்சாலையின் அனுபவத்துக்குள் இருந்து சொல்லுகிறார்,
நான் இந்த சிறைச்சாலையிலிருந்து பிலிப்பிய சபையாரே, திருப்பூர் சிட்டி ஏஜி சபையாரே, நான் உங்களை சந்திக்க வரப்போகிறேன். நான் இங்கே சந்தோஷமாயிருக்கிறேன், நீங்களும் சந்தோஷமாயிருப்புங்கள். நீங்களும் இந்த சிறைச்சாலை அனுபவத்துக்குள்ளேயே நான் சந்தோஷமா இருக்கிறேன், இந்த சூழ்நிலையிலேயே சந்தோஷமா இருக்கிறேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறி உங்களிடத்தில் வந்து நான் சாட்சி சொல்ல போகிறேன். நான் புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த சிறைச்சாலை அனுபவம் மாறி ஆனந்த களிப்பாய் உங்களை வந்து சந்திக்க போகிறேன். ஆகவே நீங்களும் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷமாயிருங்கள் என்று எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார், நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், நீங்கள் எல்லாரும் அழுது புலம்புவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு இரவு இருந்தால் நிச்சயமா ஒரு பகலும் இருக்கத்தான் செய்யும். ஒரு துக்கம் என்று ஒன்று இருந்தால் சந்தோஷம் ஒன்று இருக்கிறது. அப்படி விசுவாசிங்க. ஒரு புலம்பல் ஒன்று இருந்தால் எனக்கு அடுத்தது ஆண்டவர் ஆனந்த களிப்பு ஒன்று வைத்திருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. எதை நினைத்து துக்கப்படுகிறீர்களோ அதை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவர். என் பிள்ளைக்கு திருமணமாகவில்லை, முயற்சி எடுக்கிறேன், ஆனாலும் தடை, எவ்வளவோ வரன் பார்த்தோம் நடக்கல, அப்படி துக்கத்தோடு இருக்கிறீங்களா? குடும்பத்துக்கு ஏற்ற துணையை தந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறச் செய்வார். கடன் பிரச்சனை நினைத்தால் இரவிலே தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த கடன் பார சுமை என்னை அழுத்துகிறது, அதுல மாட்டிக்கிட்டேன். அப்படி நீங்க வேதனையோடு இருந்தால் ஆண்டவர் உங்கள் பொருளாதாரத்தில், உங்களுடைய வருமானத்தில் ஒரு அற்புதம் செய்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். கடன் சுமையை கர்த்தர் மாற்றி உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். வேலை செய்கிற இடத்திலே ஒரே தொல்லை, உள்ள போனதிலிருந்து வெளியே வருகிற வரைக்கும் நையான் என்ன நொய்யின்னு என்னைய பேசியே கொள்றாங்க. ஆகவே வேலைக்கு போகவே இஷ்டம் இல்லை. குடும்ப சூழ்நிலை, வெறுப்போட போறேன். அப்படி போறீங்களா? உங்க வேலை ஸ்தலத்திலே கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட போகிறார். உங்கள் வேலை ஸ்தலத்திலே கர்த்தர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற போகிறார். இன்றைக்கு செய்கிற எல்லா வேலையும் துக்கத்தோடு தான் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, புலம்பிக் கொண்டு தான் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அதை கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவர். ஆமென். நிம்மதியா வேலை பார்க்க முடியலன்னு சொல்றீங்களா? நீங்க சமாதானமா நிம்மதியா வேலை செய்ய கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சமாதானத்தோடு வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் கர்த்தர் ஏற்படுத்தி தரப்போகிறார். ஆமென். இந்த நகரத்திலே எல்லாரும் மகிழ்ச்சியா களிப்பாய் மாறிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அந்த நகரம் துக்கத்தோட அழுகையோடு புலம்பலோடு இருந்தது. இப்ப அந்த நகரம் முழுவதும் எல்லாருக்கும் மகிழ்ச்சி, களிப்பு. ஓ, சட்டம் மாறிற்று, திட்டம் மாறிற்று, தீமை நன்மையாய் மாறிற்று. அல்லேலூயா. ஓ, வீதியில ஒரே டான்ஸ் ஆட்டம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பாஷையில சொன்னா பட்டாசு வெடிச்சு விருந்து பண்ணி ஸ்தோத்திரம், ஒரே கொண்டாட்டம் தான். தமிழ்ல கொண்டாட்டம், இங்கிலீஷ்ல செலிப்ரேஷன். உங்கள் வீட்டிலே ஒரு கொண்டாட்டத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. இப்போ திண்டாட்டம் இருக்குது, உண்மைதான். இனி அந்த வீட்டுக்குள்ள ஒரு கொண்டாட்டம் வரப்போகிறது. நமக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷன் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு கெடா வெட்டு இருக்கிறது, ஒரு கேக்கு வெட்டு இருக்கிறது, சத்துருக்கு தலை வெட்டு இருக்கிறது. அல்லேலூயா. வீதியில வந்து ஒரே மியூசிக் போட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வரைக்கும் சாம்பாஸ் சர்ச்சில் மியூசிக் போட்டு பாடினாரு. இனி வெளியே போய் நாம் மியூசிக் போட்டு ஆடி கொண்டாட போகிறோம். இனி உங்க வீட்டிலே கொண்டாட்டம் உண்டாகும். எங்க பாசம் அநேகர் இங்கே இருந்தாலும் ஆவி எங்கேயோ இருக்கிறது. உங்கள் வீடுகளில் சந்தோஷத்தின் சத்தம், கொண்டாட்டத்தின் சத்தம் ஏற்பட ஏராளமான வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 118 சரி. நீதிமானுடைய கூடாரங்களில்
நீதிமானுடைய கூடாரங்களில் வீட்டிலே, அது கம்பீர சத்தம் கம்பீரமா தான் சொல்லுங்களே. நீதிமானுடைய கூடாரங்களில், நீதிமானுடைய சபைகளில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கம்பீர சத்தம் கேட்க போகிறோம். உங்கள் வீடுகளிலே கம்பீர சத்தம். இப்ப வரைக்கும் என்ன சத்தம்? சண்டை சத்தம், புலம்பல் சத்தம், என்ன சத்தம்? வேற பாஷை சத்தம். இனி எல்லா வீடுகள் நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஒரே பாட்டு தான். இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, சந்தோஷம். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சந்தோஷம் எப்போதும். ஆமே. சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் சந்தோஷம், நமக்கு எப்பொழுதும் சந்தோஷம். என்ன வேணுமோ போடுறாங்களே, பாடிடுவோமே, இது என்னமோ போடுறாங்க, நான் பாடக்கூடாது நினைச்சேன் போடுறாங்க. இயேசு வந்த வீட்டில், இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, சண்டை இல்லை எப்போதும், சண்டை இல்லை எப்போதும். சண்டே ஸ்கூல் முடிஞ்சது, எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்துருங்க. ரைட். ஆகவே இந்த பாடல் சத்தம் நம்முடைய வீடுகளிலே கேட்கும். டாக்டர் அவருடைய ரிப்போர்ட், டாக்டர் சொல்றாங்க சாகிற வரைக்கும் இந்த மாத்திரை நீ சாப்பிட்டு தான் ஆகணும். இதை நினைச்சா நமக்கு கவலை, துக்கம். என்னப்பா இன்னைக்கு நிறைய பேர் சாப்பாட்டை விட எதை அதிகமா சாப்பிட்றாங்க? ஒரு பாஸ்டர் என் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தார் ஒரு மீட்டிங்கில். சாப்பிட்றதுக்கு முன்னாடி, டிஃபன் போறதுக்கு முன்னாடி அவருடைய பேக் எடுத்தார். நானும் சரி பைபிள் தான் எடுப்பான்னு பார்த்தா, ஒரு பைபிள் அளவு ஒரு பாக்ஸ் ஃபுல் மெடிசன் போடுறாரு, கை நிரம்பிருச்சு. அவ்வளோ போட்டுட்டு அப்புறம் தான் சாப்பிட்றாரு. நான் நினைக்கிறேன் அதில் கிட்டத்தட்ட ஒரு 30-40க்கு மேலே இருக்கும் மாத்திரை. உங்களை டாக்டர் சொல்லியிருக்கலாம், அவர் படித்ததுக்கும் உங்கள் சரீர சூழ்நிலைக்கும் அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நானே உன்னை குணமாக்குற கர்த்தர் என்று சொன்னவர், என் நோய்களை சிலுவையிலே சுமந்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள் அதை அறிக்கை பண்ணும்போது கர்த்தர் உங்களுடைய வியாதி பலவீனங்களை எல்லாம் மாற்ற வல்லமையுள்ளவர். ஆமென். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கும்போது என் வியாதிகள் மாத்திரமல்ல, ஏசாயா 53:4, என் துக்கங்களையும் அவர் சுமந்தார். பாவங்களை மாத்திரமல்ல, வியாதிகளை மாத்திரமல்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளையே, உன் துக்கங்களை அவர் சுமந்தார். ஆகவே நீங்கள் துக்கங்களை சுமக்க தேவையில்லை. பாவங்களை மாத்திரம் சிலுவையில் சுமக்கவில்லை, துக்கங்களை சுமந்தார் என்று வசனம் சொல்லுகிறார். உங்கள் துக்கம் தாங்க முடியாததா இருக்கலாம், வெளியிலே சொன்னால் யாரும் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், துக்கத்தை நினைத்தால் வார்த்தைகள் வராமல் அழுகை வரலாம், நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தி இந்த காலை நேரத்தில் நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு நல்ல செய்தி. இயேசு உங்கள் துக்கங்களை சுமந்தார். ஆமென். இயேசு அந்த துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். மனதில் இருக்கிற வேதனையை எந்த ஒரு மனுஷனும் மாற்ற முடியாது. சும்மா பேசலாம். ஆகவே இந்த 3 அனுபவங்களை உங்களுக்கு நடக்கணுமா? ஒன்று செய்யுங்கள். பிரசங்கம் முடிய போகுது, கவனிங்க. ஹல்லேலூயா. இந்த 3 காரியம் என்ன? சட்டங்களையும் சத்துருவின் திட்டங்களையும் மாறணுமா? அடுத்தது எல்லா தீமையும் நன்மையா மாறணுமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய், உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறணுமா? இந்த 3 காரியத்துக்கு செய்ய செய்த ஒரு காரியம், ஒரே காரியம். 3 நாள் தண்ணி குடிக்காம சாப்பிடாம உபவாசம் இருந்தாங்க. உபவாச ஜெபத்துக்கு செய்கிற தெய்வ பிள்ளைக்கு இந்த 3 காரியத்திலே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். 3 நடக்கும். ஹல்லேலூயா. சட்டங்களையும் சத்துருவின் திட்டங்கள் மாறும்.
சத்துரு கொண்டு வருகிற எல்லா தீமையும் நன்மையாய் மாறும். நம்முடைய தூக்கம் சந்தோஷமாய் மாறும். எஸ்தர் புஸ்தகத்தில் தான் இது நடந்துச்சு. இன்றைக்கு நம்முடைய சபையில் நடக்கும், உங்கள் குடும்பத்தில் நடக்கும், விசுவாசிக வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையில் இது நடந்தே தீரும். 3 நாள் உபவாசம். அது நடக்கணும்னா ஒன்று செய்யுங்க. அவங்க வேற ஒன்றும் செய்யல, ஜெபம் பண்ணினார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெபம் பண்ணி. வேற ஒன்றும் செய்யலைங்க. பெட்டிஷன் எழுதல, யார் காலையும் போய் உழுகல, பல கோடி செலவு பண்ணல, அதிகாரி அரசியல் தலைவர்களை போய் பிடிக்கல, வக்கீல நீதிபதியை போய் பாலிஷ் போடல. ஒரே காரியம், ஜெபம் பண்ணினார்கள். ஜெபம் பண்ணினார்கள். ஜெபத்துக்கு இவ்வளோ வல்லமை பார்த்தீங்களா? இந்த 3 உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? பக்கத்தில் சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்பப்போ லேசாக தட்டுங்க. அநேகர் எனக்காக பாஸ்டர் நல்ல பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். அல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளை, வேற ஏதும் செய்யல. 3 நாள் உபவாச ஜெபத்துக்கு பின்பு 3 பெரிய மாற்றம் அதே உங்களுக்கு செய்வார். இந்த 3 அனுபவத்தில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், தாமதம் இல்லாமல் இந்த செய்தி கேட்ட உடனே போய் ஜெபம் பண்ண ஆரம்பியுங்கள். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறிவிட்டா மாற்ற முடியாத வேற எதுவுமே இல்லை. மாற்றம் வரணும்னு சொல்லி நினைக்கிற தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறது இல்லை. ஜெபம் பண்ணால் தானாக மாறுதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். எது மாறணுமோ மனிதனால் கூடாதது தேவனால், ஜெபத்தினால் கூடும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீசர்கள் பார்க்கிறார்கள், ஆண்டவர் பயங்கர அற்புதம் செய்கிறார். ஒரு மனுஷங்கிட்ட 6000 பேய். எத்தனை பேய்ங்க? பிசாஸ். ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு பிசாஸ் இருந்தாலே நம்ம சமாளிக்க முடியல. 6000 பிசாசுன்னா அந்த அப்பா அம்மா அவங்க ஒய்ஃபெல்லாம் எப்படி சமாளிச்சிருப்பாங்கன்னு பார்த்துக்குங்க. அவங்க உடனே ஸ்தோத்திரம், இதெல்லாம் ஆண்டவர் உடனே அழகாக ஈஸியாக துரத்துறார். உடனே வியாதிகளை குணமாக்குறார். இதை பார்த்த சீசர்கள் போய் கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய கற்றுத்தாரும் அப்படின்னு கேட்கல. அவங்க கேட்குறாங்க, லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். என்ன கேட்டாங்க? என்ன கேட்டாங்க? ஜெபிக்க கற்றுத்தாரும். ஜெபம் பண்ணா தானே எல்லா அற்புதமும் நடக்கும். ஜெபம் பண்ணா இந்த 3 அதிசயம் தானா நடக்கும். என்ன நடக்கும்? சட்டங்களும் சத்திர திட்டங்கள் தானா மாறும். ஜெபம் பண்ணா தீமைகள் அனைத்தும் நன்மையாய் மாறும். ஜெபம் பண்ணா நம்முடைய தூக்கம் சந்தோஷமா மாறும், புலம்பல் ஆனந்த கழிப்பா மாறும். ஜெபம் பண்ணா. நம்ம எல்லாம் பண்றோம், ஜெபம் பண்ண மாட்டோம். பிரச்சனை அதுதான். அப்ப அந்த 3 நடக்க மாட்டேங்குது. தலகீழ நின்னாலும் நடக்காது போ. ஆனால் தெய்வ பிள்ளையே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. இன்னைக்கு ஒரு வெளிச்சம் தருவாராக. ஆண்டவர் ஜெபிக்க கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. சிலரை ஜெபிக்க கூப்பிட்டா, பாஸ்டர் நீ இப்ப இல்லை பாஸ்டர், நானும் ஒருத்தர் 5 வருஷமா கூப்பிடுறேன். சரி 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொன்னாரு, சரி 5 வருஷம் மாறிடுச்சு, ஜெபம் பண்ண வருவான். இல்லை பாஸ், அடுத்த முறை பாஸ். சீனியர் இருக்கிறாங்க பாஸ். என்னவா? ஆண்டவர் சீனியரும் ஜூனியர் பணக்காரன் இப்படியெல்லாம் பார்க்கறது இல்லை. அவங்களுக்கு தெரியல ஜெபம்னா என்ன. அப்பா கிட்ட பேசுறது. உங்க அப்பா கிட்ட பேச வெக்கமா இருக்கு, நான் நாளைக்கு பேசுறப்பா அப்படியா சொல்றோம்? போ யோ அப்பா என்ன கொஞ்சம் வெள்ள முடி ஆயிடுச்சு, கிளவா கெல்டு பெருசு. உங்க காலத்தையே பேசிட்டு இருக்காது. உங்களுக்கு என்ன தெரியும்? வாயை மூடுங்க. ஏதோ கொஞ்சம் படிச்சுட்டு அப்பா வானத்தையே கீழே இறக்குற மாதிரி பேசுவாங்க. இங்க என்ன, சீசர்கள் ஜெபிக்க கற்றுத்தாரும் கேட்குறாங்க.
பெரிய பெரிய அற்புதத்தை பார்த்தார்கள். எல்லாம் ஜெபத்துக்கு பின்னாடி தான் இந்த அற்புதம்லாம் நடக்குது. இவ்வளவு பெரிய அற்புதம் நடக்குதுன்னா இதுக்கு பின்னாடி என்ன ஒன்று நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? ஜெபம் நடந்திருக்கு. அதனால தான் இவ்வளவு பெரிய அற்புதம். ஒண்ணுமே ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. நடக்காது. ஏன்? நீ ஜெபிக்கல. ஜெபம் பண்ண வெக்கம், வாய் உளருது. வேற எதுக்கெல்லாம் மணிக்கணக்கா பேசுவாங்க. அவங்கள பேச்சில் ஜெயிக்க முடியாது. பேச்சு போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ், ஜெப போட்டியில. ஆகவே ஜெபித்தால் எல்லாம் மாறிவிடும். ஜெபிக்க ஆரம்பித்தால் மாறாதது எல்லாமே மாறிவிடும். ஜெபிக்க ஆரம்பித்தாலே, ஜெபம் வாயில உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆகவே உங்கள் மாற்றத்தின் இடைவெளி எவ்வளவு தூரம் தெரியுமா? உங்களுக்கு ஒரு மாற்றம் வரணும், ஒரு அற்புதம் நடக்கணும்னா அதுக்கு இடைவெளி எவ்வளவு தூரம் தெரியுமா? எல்லாம் இங்க பாருங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம், குடும்பத்திலே மாற்றம், பிசினஸ்ல மாற்றம், ஊழியத்திலே மாற்றம். ஊழியக்கார் பிரசங்கம் பண்ற என் வாழ்க்கையிலையும் சேர்த்து தான் சொல்றேன். மாற மாட்டேங்குது. ஊழியத்தில் மாற்றம் இல்லை. ஏன் மாற்றம் இல்லை? அதுக்கு ஒரு இடைவெளி தூரம் இருக்கு. என்ன தூரம்? தரைக்கும் முழங்காலுக்கு. சொல்லுங்க. அவ்வளவுதான் மாற்றம் உண்டாயும். என்ன போட்டா? முட்டி போட்டா. ஹல்லேலூயா. இப்ப தெரியுதா ஏன் ஒண்ணு நடக்கல? நமக்கு ரொம்ப தூரம் இல்ல. ஆசீர்வாதத்துக்காக எங்கெங்கயோ ஓடுறாங்க. நான் சொல்றேன், வெள்ளிக்கிழமை பேசினேன், உங்க பக்கத்திலேயே ஆசீர்வாதம் எங்க இருக்கு? பக்கத்திலேயே. ஆகாரே, உனக்கு ஒரு நீரூற்று எங்க இருக்கிறது? சென்னையிலே எழுப்புதல் முகாமிலே. அப்படியா சொன்னாரு? உன் பக்கத்திலேயே. சும்மா ஓடிக்கிட்டு பணத்தை செலவு பண்ணிட்டு ஆண்டு ரொம்ப வேதனைப்படுவார். ஆபிரகாமே, உன் மகனுக்கு ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆடு எங்க இருக்கிறது? பெங்களூரில் பால்தங்கையா சர்ச்சில், உன் பக்கத்திலேயே. இஸ்ரவேல் ஜனமே, ரொம்ப தாகத்தோடு இருக்கிறீங்க. மே மாசம் போல இருக்கிறது. தண்ணி குடிக்க போறீங்களா? எனக்கு கொஞ்சம் கொண்டு வாங்க. ஸ்தோத்திரம். தாகம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப தாகம். குடிக்கலான்னு எவ்வளவு கீழ்ப்படிதல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 வாரத்துக்கு எனக்கு டீ கார்டு கொடுக்கல. நான் பேசிக்கிறேன். எனக்கு தெரியும் இந்த டீ கடையிலேருந்து வந்ததா வீட்டிலேருந்து வந்ததான்னு. அது ஒன்று மாத்திரம் எனக்கு ருசி தெரியும். ஆகவே அந்த அம்மா சொல்லியிருக்கு, என் கடைக்காரனுக்கு ஆசீர்வாதம் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆசையாக குடிக்க போனால் வாயில் வைக்க முடியல, கசப்பு. ஒரு ஊழியர் சொல்லுகிறார், எகிப்தில் எதோ சாப்பிட்டாங்க, எப்படியோ சுற்றுனாங்க, காட்டு மேட்டில் எல்லாம் கொடுமைப்படுத்தினானே, அங்கெல்லாம் சுற்றுனதுனால சில கிருமிகள் அவங்க உடம்புல வந்துருச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள சில வைரஸ், தேவையில்லாத கிருமிகள் உள்ள வந்துருச்சு. ஆகவே தான் கர்த்தர் அந்த கசந்த மாற அனுபவத்துக்கு நடத்துகிறார். அதை கண்டிப்பாக குடிச்சிருக்கணும். கொஞ்சம் குடிச்சிருந்தா அவங்க உடம்பு அது மெடிசன் மாதிரி. அந்த கசப்பு உள்ள பாஸ்டர் மாதத்துக்கு ஒரு முறை அப்படி கொடுக்குறாங்க. எனக்கு கசந்த மாறா வேணுமா, எங்கள் வீட்டுக்கு வாங்க, வாழைப்பழத்தில் வச்சு கொடுப்பாங்க. ஆமாம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு பையனை மாத்திரை கொடுக்கவே முடியாது. டாக்டர் சொல்லியிருக்கார், சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி மாத்திரை கொடுத்துருங்க. நிறைய சாப்பாடு கொடுத்து மாத்திரை, நிறைய சாப்பாடு கொடுத்தாங்க டாக்டர் சொன்ன மாதிரியே. இப்போ மாத்திரை கொடுத்தா வேண்டாங்கிறான், அழுகிறான். சண்டை வீட்டுக்குள்ளே. குடும்ப தலைவருக்கு கோபம், உனக்கெல்லாம் மாத்திரை கொடுக்க தெரியாது, நான் கொடுக்குறேன் பாரு தம்பி, வாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வாழைப்பழத்தை, ஒரு குலோப்ஜான் எடுத்து அதுக்குள்ளே மாத்திரை வச்சு கொடுத்தார். அவன் சாப்பிட்டான். இப்போ மனைவி கிட்ட சொன்ன, உனக்கெல்லாம் கொடுக்க தெரியுதா? இத்தனை நீ பிள்ளை பெக்க தான் தெரியும், வளர்த்த தெரியுதா? இப்படி அழகா மாத்திரை கொடுத்துட்டேன். இப்போ தம்பியை பார்த்து கேட்டார், அப்பா பழம் எப்படி இருந்துச்சு? பழம் இனிப்பா இருந்துச்சு, அந்த பழத்துக்குள்ள இருந்த கொட்டை கசப்பா இருந்துச்சு, துப்பிட்டேன். இதுதான் வீட்டில் நடக்குது. கசப்பெல்லாம் துப்பிடுறாங்க. இந்த மாறா வேணும் உடம்புக்கு. ஆனால் அந்த மாறாவுக்கு ஒரு மதுரமாக்குகிற ஒரு மரம் இருந்துச்சே, அது 10 கிலோமீட்டர் தூரத்தில் இல்லை, பக்கத்திலேயே இருந்துச்சு. பக்கத்திலேயே இருந்துச்சு. சொல்லுங்க, ஆசீர்வாதம் நன்மைகள் உங்க பக்கத்தில் இருக்கு. சொல்லுங்க, அதான் பக்கத்தில் இருக்கு பாருங்க. அவரு தான் ஆசீர்.
உங்க பக்கத்தில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இந்த 3 ஆசீர்வாதத்துக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? தரைக்கும் முழங்காலுக்கு இடைவெளி தான். முட்டி போட்டீங்கன்னா இந்த 3 அற்புதம் நடக்க போகுது. ஆமென். அல்லேலூயா. நான் இப்படியே பிரசங்கம் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்கு அதுக்கு அடுத்த வாரம் இப்படி ஒரு பலிபீடம் எனக்கு செஞ்சு கொடுத்துருங்க. பலிபீடம் செஞ்சு அவர் பார்க்குறார். அழகா செஞ்சிருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ நல்லவர். ஆகவே தேவ பிள்ளையே, இந்த நாட்களிலே நாம் ஜெபிக்க ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முழங்கால் தரையிலே ஊனிட்டா உடனே மாற்றம். சொல்லுங்க, முழங்கால் உடனே மாற்றம். எங்க ஓடுறது, அங்க இங்கன்னு சுத்துறது, பிரச்சனை வந்து அங்க இங்கன்னு ஓடக்கூடாது. முட்டி போடுங்க. ஒரு பாட்டு ஒருத்தர் பாடுறார், முட்டி போட்டா அவ்வளவுதான், சாத்தான் நடுங்குவான். ஆமென். ஆகவே முழங்கால் தரையில ஊனிட்டா உடனே மாற்றம் உங்கள் வீட்டு கதவை தட்டும். ஆசீர்வாதம் உங்கள் வீட்டின் கதவை தட்டும். நன்மைகள் உங்கள் வீட்டின் கதவை தட்டும். முழங்கால் படித்தால், ஜெபித்தால் இந்த 3 அற்புதம் நடக்கணுமா? சட்டங்களும் நன்மை மாற வேண்டுமானால், துக்கம், புலம்பல், கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாற வேண்டுமானால் ஜெபம். அது என்ன ஜெபம்? உபவாச ஜெபம். என்ன ஜெபம்? நான் எல்லா ஊர்லயும் போய் கேட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சாப்பிட்றீங்க? 3 முறை. திருப்பூர்காரங்களை கேட்டிருக்கேன், ஒரு நாளைக்கு எத்தனை முறை? 8 முறை. 5 முறை அதிகமாகிருக்கு நம்ம ஆட்களுக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு உபவாசம் பேசுனா கேட்குமா? அதனால பாஸ்டர் சொல்லிட்டான்னு சொல்லி நேரா போனோன்னு, சகோதரிகளே, உங்கள் அடுப்பு பக்கத்தில் போக கஷ்டப்பட்டு அனல் தாங்க முடியாமல் இதுதான் சாட்சி சொல்லி அழகா போய் கதவை சாத்திராதீங்க. 3 நாள் உபவாசிக்கிறேன்னு சொல்லி கதவை சாத்திராதீங்க. கடைசியில் கதவை உடைக்க வேண்டியது வரும், 108 வர வேண்டியது வரும். அதுக்குன்னு அனுபவம் வேணும். டக்குன்னு போய் 3 நாள் உட்காந்துடாதீங்க. பாஸ்டர் சொன்னார், ஒரு நேரம். சொல்லுங்க, ஒரு நேரம். வாரத்தில் ஒரு நேரம், மாசத்தில் ஒரு நாள், வருஷத்தில். இந்த உபவாசம் எடுக்கலன்னா ஒன்றும் அசையாது. வந்து இங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எண்ணெய் பாட்டில் அத்தனையும் காலி பண்ண வேண்டிய. போகும்போது எண்ணெய் எடுத்துக்கன்னு சொன்னா இத்தனை அள்ளிட்டு போய் என்ன ஆச்சு? அடுத்த வாரம் வந்து பாஸ்டர் எத்தனையோ எண்ணெய் கடை இருக்கு. திருப்பூர் சிட்டி ஆயில் ஸ்டோர். கஷ்டம் மாறாது. முழங்கால் போடுங்க, உபவாசத்தோட ஜெபிங்க. ஆமென். கொஞ்சம் கொஞ்சமா, உடனே உபவாசம் வேகமா வந்துடாது, அனுபவம். ஆகவே அப்படி இருந்தீங்கன்னா 3 காரியங்கள் நிச்சயமாய் நடக்கும் என்பதை இந்த பைபிள் மூலமா நான் உங்களுக்கு சொல்றேன். நடந்த சரித்திரத்தை உங்களோட சொல்லிட்டு இருக்கிறேன். இதற்கு ஒரு சரியான ஸ்தோத்திரம் அநேகருக்கு கேளுங்க. ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்ணீங்களா? உங்க வீட்டில் அப்படி ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டுங்க. இன்று ஜெபித்தீர்களா? ஸ்டிக்கர் வாங்குற இடத்துல போய் கேளுங்க. இன்று வேதம் வாசித்தீர்களா? இன்று குடும்பம் ஜெபம் செய்தீர்களா? 3 ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டுங்க வீட்டில், அங்கங்க ஓட்டுங்க. போர்டு, வண்டி போர்டு அளவில் ஸ்டிக்கர் வாங்கி மாட்டுங்க. 3 கேள்வி சொல்லுங்க. இன்று சாப்பிட்டீர்களா? இன்று தூங்கினீர்களா? இன்று சண்டை போட்டீர்களா? இல்லை. இன்று குடும்பம் ஜெபம் செய்தீர்களா? எழுதி போடுங்க. சும்மா அதை பார்க்கும்போதாவது நம்ம மனசாட்சி கொஞ்சம் பேசட்டும். ஆமே. நீங்க பேசாதீங்க. கம்முனிரு. காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் உழைச்சிட்டு வந்து உனக்கு என்ன தெரியும்? பாடப்பட்டு நான் வரேன்.
வேர்வை சிந்தி இந்த வயசில் நான் பாடுபடுறேன், என்னைய போய் ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணு, நீ வீட்டில் தானே இருக்கிற, எனக்கு டைம் இல்லை, எனக்கு சரீரம் ஒத்துக்கிறது இல்லை, எனக்கு வயசாயிருச்சு, இப்படியெல்லாம் சொல்கிறீங்களா? யாருன்னா கேளுங்க, ஜெபம் பண்ணுறீங்களான்னு கேட்டால் நேரம் கிடைக்கும் போது ஜெபிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க ஜெபம் பண்ணுறதே இல்லைன்னு அர்த்தம். கேட்ட உடனே சொல்லணும், 5 மணிக்கு ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர், நைட்டு 9 மணி ஜெப நேரம் சொன்னாங்கன்னா அவங்க தான் ஜெபிக்கிறவங்கன்னு அர்த்தம். இல்லை என்னால் டயர்டாக இருக்குது, நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு காலையில் எழும்ப முடியலன்னு சொல்கிறீங்களா? இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. நைட்டெல்லாம் நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் போய் வீடு சந்திச்சுட்டு ஊழியம் செஞ்சு ஜெபம் பண்ணி பிரசங்கம் பண்ணி டயர்டாக இருக்குது, காலையில் நான் எழுந்து ஜெபம் பண்ண முடியாது, பாஸ்டர்மா நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க அப்படி சொன்னால் அதுக்கு பதில் இருக்கிறது பாருங்கள். மார்க் 1:35. மார்க் 1:35 இப்படி பேசுகிறவங்களுக்கு பதில் அதுதான். எனக்கும் தான் பிரசங்கிக்கிற, எனக்கும் தான். அதாவது 34 தான் ஏராளமான எண்ணிக்கையே இல்லையா, அத்தனை பேரை சுகமாக்கி இருக்கிறார். எவ்வளோ டயர்டாக இருப்பார். பொழுதோட ஈவினிங்கில் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தவர் காலையில் தான் முடித்தார். எவ்வளோ டயர்டு. இப்போ சொல்லியிருக்கணும், ஆண்டவர் சொல்லியிருக்கணும், சீசர்களே, அற்புதம் பெற்றவர்களே, சுகமானவர்களே, பிசாசில் பிடியிலிருந்து விடுதலை பெற்றவர்களே, கொஞ்சம் என்னை ஆள விடுங்க. அந்த 34ஆம் வசனம், பலவிதமான வியாதிகள் உபத்திரப்படுகிறவர்கள் 1000 பேரும் சொல்லல, நம்பர். எப்போ பைபிள் அநேகர்னா அது எண்ணிக்கை இல்லை, அவ்வளோ பேரை சுகமாக்கி இருக்கிறார். இந்த அதிகாலை ஜெபத்துக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பேசுறோமே, வெக்கமா இருக்கு இதை படிச்ச உடனே. எனக்கு எவ்வளவு ஆண்டவரை ஏமாத்திட்டு இருந்திருக்கு இவ்வளவு நாளா, நீங்களும் நானும். அநேகரை அவர் சொஸ்தமாக்கி பிசாசுகளை துரத்தி எல்லாம் முடிச்சிட்டு 3 நாள் நான் ரெஸ்ட் எடுக்கணும், யாரும் ஃபோன் பண்ணாதீங்க, நான் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருவேன், பாஸ்டம்மாக்கு ஃபோன் பண்ணாதீங்க, சாம் பாஸ்டுக்கு ஃபோன் பண்ணாதீங்க, நாங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவும் செஞ்சுட்டு 35ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் எல்லாம் வாசிங்க, பைபிளை பாருங்க, திறங்கம்மா பைபிளை, இயேசுவின் நாமத்தில் திறங்க. ஹல்லேலூயா. இது என்ன ஒரு அற்புதம். இது யார் பைபிள்? கொடுங்க, அங்க காட்டக்கூடாது. எவ்வளவு இறக்கம் உங்களுக்கு, உதவி செய்யுங்க. திறப்பா பைபிளை. டைம் பார்த்து மூடிட்டீங்களோ? நான் இப்போ அப்பனா நீங்கள் பைபிள் மூடுறதை பார்த்து நான் டைமை பார்க்க வேண்டியதாக இருக்கு. இதுக்கு அடையாளம் பைபிள் மூடுறது. கடைசி ஜெபம் வரைக்கும் பைபிள் மூடக்கூடாது. ஒரு அம்மா நேற்று வந்தாங்க, சோத்திரம், அவங்கள பார்த்தா கலெக்டர் மாதிரி வராங்க. இங்கே இருப்பாங்க நினைக்கிறேன். பாஸ்டர் நான் ஃபோன் நம்பர் கேட்டாங்க, ஒரு காணிக்கு அனுப்பணும் பாஸ்டர். ஃபோன் 9363019718. ஞானம் உள்ளவர்கள் எழுதி கொள்வார்கள் நினைக்கிறேன். ஆனால் அந்த அம்மா திருப்பி சொன்னது, பாஸ்டர் நான் படித்ததே இல்லை, 1வது கூட படித்ததில்லை, கொஞ்சம் தமிழில் சொல்லுங்க பாஸ்டர். ஆனால் எப்படி வந்திருக்கிறாங்க? கலெக்டர் தோத்து போனோம். நம்ம கலெக்டர் ரொம்ப சிம்பிளுங்க. நானும் அவரை பார்க்குற 2 வருஷமா ஒரே கலர் சட்டை தான் போட்டுட்டு இருக்கிறார், ப்ளூ சட்டை. பார்த்துருக்கிறார்? பாவங்க. நான் கேள்விப்பட்டது அதான், அங்கே கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அம்மா இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்காரர் அங்கே இருக்கிறார். அம்மா தான் கலெக்டர், அம்மா தான். இங்கே பேர் அவர் கலெக்டர், அங்கே அம்மா ஏதாவது உத்தரவிட்டால் தான் அது நடக்கும். என்ன சொல்ல வரேன்னா, தனி ஜெபமா இல்லைன்னா 3 காரியம் நடக்காது. குடும்ப ஜெபம் பண்ணுறீங்க, சபையோடு வந்து ஜெபிக்கிறீங்க, ஆனால் தனி ஜெபத்துக்கு சங்கீதம் மார்க் 1:35
இவ்வளவு ஒளியும், இவ்வளவு பிஸி, இவ்வளவு பிஸி. என்ன பிஸி? என்னத்தை சாச்சிட்டீங்க வெட்டி? இயேசு விடவா செஞ்சிட்டீங்க? 34 வசனத்தில் செஞ்சதவா செஞ்சிட்டோம். எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களுக்கு சுகமாக்கினார். பிரசங்கம் எவ்வளோ கொஞ்சம் 1 hour பேசுனா அந்த பாதிப்பு எங்களுக்கு பேசுகிறவங்களுக்கு தெரியும். அதனால தான் அரசியல்வாதி என்னென்ன பண்ணிக்கிறான், அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கிறான். நமக்கு தண்ணி காட்டுற ஆட்கள் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். தண்ணி காட்டுவார். 5 மணி ஆராதனை முடிச்சோன்னே தண்ணி பாட்டில் கொண்டாந்து தருவார். பாட்டில் என்ன இனி லைவில் போயிட்டுருக்கு பாட்டில்னு சொல்லி அதை மாத்திரம் போட்டு விடுவார்கள். போடுங்க. இப்போ வெளியே போய் இப்போ ஸ்டான்லி எபினேசரோட நின்றுட்டு இருந்தேன். இந்த பக்கம் ஸ்டான்லி எபினேசர், இந்த பக்கம் ஸ்டீபன் பேங்க் மேனேஜர், இடையில நான் எப்படி இருப்பேன்னு நினச்சி பாருங்க. 2 பேர் இப்படி இருக்கிறாங்க. நான் பாவமாக நின்றுருக்கேன். என் காலு கீழே ஒரு பாட்டில் இருந்துச்சு. பார்த்துங்கப்பா, போட்டோ எடுத்துடாதீங்க அப்படின்னு கரெக்டாக அங்கே தான் போய் நிற்கிறேன். ஆகவே அவ்வளவு ஜீவன் கொடுத்து பேசி பிரசங்கம் பண்ணி நோய்களை குணமாக்கிட்டு போய் யாரும் என்கிட்ட வரக்கூடாது. நாளைக்கு சீசர்களே வர்ற மக்களை நீங்கள் பார்த்துங்க, நான் 3 நாள் யார்ட்டையும் பேச மாட்டேன், ரெஸ்ட்னு சொன்னாரா? சொன்னாரா? என்ன சொன்னார்? அதிகாலையில் இழந்தார். நீங்க சொல்லுவீங்களா? நைட்டல் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஹார்ட் ஒர்க். என்னவா? ஹார்ட் ஒர்க். கஷ்டப்பட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சுருக்கேன். நான் காலையில் எழும்ப முடியாது, டயர்டாக இருக்குது, பலவீனம், வயசாயிருச்சு. இப்படி யாராவது சொன்னீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த 3 காரியம் நடக்காது. இப்படிதான் இத்தனை நாள் நானும் சொல்லியிருந்திருக்கேன். அங்கே போனேன், இங்கே போனேன், ஊழியம் செஞ்சேன், அதை செஞ்சேன், எதை செஞ்சேன், என்ன காலையில் எழும்பணும். ஆமென். பகலில் குளிர்ச்சியான வேலை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற வேலை. ஒரு சகோதரி சொன்னாங்களாம், பாஸ்டர் இந்த சர்ச்சில் நான் எல்லாம் உண்மையா இருக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆத்துமாதாயம் பண்றேன், காணிக்கை கொடுக்கிறேன், நேரத்தோட வரேன், நல்லா ஆராதிக்கிறேன், என்ன குறை? ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை? அவங்களுக்கு ஆசீர்வாதம், இவங்களுக்கு ஆசீர்வாதம், இவங்க சாட்சி சொல்றாங்க, அவங்க சாட்சி சொல்றாங்க, எனக்கு ஏன் சாட்சி இல்லை? அப்ப ஆண்டவர் சொன்னாராம், மகளே, எத்தனையோ முறை அதிகாலையில் நான் உன்னை கிட்ட வந்தேன் ஆசீர்வாதத்தோட, நீ தூங்கிட்டு இருந்த, நான் போயிட்டேன். இது 1 நாள் அல்ல, 1 மாதம் அல்ல, 1 வருடம் அல்ல, பல வருடங்கள். இன்றைக்கு அந்த சூழ்நிலை மாறுவதாக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம் பகலில் குளிர்ச்சியான வேலை. கர்த்தர் நம்மை வந்து ஆசீர்வதிக்கிற பேசுகிற நேரம். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவேதான் முனிவர்கள் 3 மணி எழும்புகிறார்கள், 4 மணிக்கு ஞானிகள் எழும்புகிறார்கள், 5 மணிக்கு அறிவாளிகள் எழும்புகிறார்கள், 6 மணிக்கு மனிதர்கள் எழும்புகிறார்கள், 7 மணிக்கு டேஸ் எழும்புகிறது. ஏசப்பா கிட்ட நாம் கற்றுக்கொள்கிறார். அதிகாலையில் தனித்து போய் ஜெபித்தார். பகலில் நடந்த ஊழியம் அதை கரெக்டாக செஞ்சார். அற்புதங்களை செய்தார். எவ்வளோ சோர்வு இருந்திருக்கும் பாருங்க. 3 நாள் ரெஸ்ட் வேண்டும், என்னை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு ஏசப்பா சொல்லல. ஓ ஸ்தோத்திரம். நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு யாராவது சொல்கிறாங்களா? பிஸி பிஸி. ஒரு பாஸ்டர் இப்படி சொல்கிறார், நீங்கள் ஏற்கனவே யூடியூப்பில் கேட்டிருப்பீங்க. இப்போ மறந்துருச்சு, வர மாட்டேங்குது. சரி, நான் பலவீனமாக இருக்கிறேன் அப்படி சொல்லாதீங்க. பலனாக இருப்பதற்கு தான் ஜெபம். நீங்கள் ஜெபிக்கும் போதே பலன் வரும், உங்களுக்கு விடுதலை வரும். ஜெபத்தில் தான் சுகம் இருக்கிறது, ஜெபத்தில் தான் சுகம் பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜெபத்தில் தான் உங்களுக்கு சமாதானம் இருக்கிறது. ஓ, நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் ஜெபத்தில் தான் இருக்கு. ஜெபிக்க எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள்? எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்த வேண்டாம், உங்கள் மனதில் ஒரு தீர்மானம் எடுங்கள். ஹல்லேலூயா. மொர்தெகாய் மேலே ஆமானுக்கு கோபம். ஜெபிக்கிறவங்க மேலே சிலர் கோபமாக தான் இருக்கும், தான் இருப்பாங்க.
மொர்தெகாய் ஜெபிக்கிறவன், ஆமா ஜெபிக்காதவன். சிலருடைய மாம்ச குணம், ஒருவர் மேல் இருக்கிற கோபத்தை, ஒருவர் மேல் இருக்கிற கசப்பை எல்லார் மேலையும் காட்டுவாங்க. அப்படி யாராவது உங்களுக்குள்ள குணம் எங்குள்ள இருந்துச்சுன்னா, நமக்குள்ள என்ன ஆவி இருக்கு? ஆமானின் ஆவி. ஒருத்தர் மேல கோபம், அந்த ஒருத்தர்கிட்ட காட்டுங்க. இருக்கிற வீட்டுக்குள்ள எல்லாத்து மேலே கோபத்தை காட்டு. மனைவி பிள்ளை மேல கோபம், பிள்ளை மேல காட்டு, புருஷன் மேல காட்டுறது. இந்த ஆமானுக்கு ஒரு ஆள் மேலதான் கோபம். யார் மேல? அதுக்கு யூதர் ஜனங்க எல்லா மேலையும் காட்டுறான். ஒருத்தருனால அந்த குடும்பத்து மேலேயே கசப்பு வருதா உங்களுக்கு? யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்கள பிடிக்காம இருக்கலாம். அந்த ஒரு நாள் அந்த குடும்பத்தையே கசப்பா பார்க்குறீங்களா, வெறுப்பா பார்க்குறீங்களா? உங்களுக்குள்ள ஆமானின் பொல்லாதாவி இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் அதை உங்களை விட்டு அகற்றுவாராக. ஆமென். ஒருத்தரை பிடிக்கலன்னா அவங்கள சார்ந்த யாரையும் பிடிக்காது. ஆமானின் பொல்லாத ஆவி. ஆண்டவர் அப்படி அல்ல சொல்றாரு. ஏசாவை வெறுத்தேன், அவனை வெறுத்ததுனால யாக்கோபையும் நான் வெறுப்பேன். அப்படியா வசனம் சொல்றது? கவனிங்க, ஏசாவை நான் வெறுத்தேன், அதனால யாக்கோபையும் நான் வெறுப்பனா? ஒரு ஆள் மேல இருக்கிற வெறுப்பை எல்லா மேலையும் காட்டுவனா? நான் அப்படி காட்ட மாட்டேன். ஏசாவையோ வெறுத்தேன், யாக்கோபையோ ஸ்நேகி. இந்த கிருபை கத்த, இந்த ஞானத்தை கத்த நமக்கு தருவாராக. கத்து இந்த நாள் காலை நேரத்தில் நம்மோடு தெளிவாய் பேசுகிறார். மொர்தெகாய் தனி மனிதன். இப்பொழுது அரண்மனைக்குள்ளே செல்கிறார்கள். ஆண்டுடைய கண்களிலே தயவு கிடைக்கிறது. காரணம் 3 நாள் உபவாச ஜெபம். ஆமென். ஜெபம் மாற்றங்களை கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, இப்போ படித்த ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. அமெரிக்கா ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன், அவர் தொழில் மரம் வெட்டும் தொழில். காட்டுக்குள்ள போய் மரம் வெட்டும் தொழில். அம்மா தாய் சொன்னாங்க, தம்பி ஆபிரகாம், நீ எந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடி, நீ யாரை சந்திப்பதற்கு முன்பாக ஆண்டவரை சந்திச்சிரு. யார்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சொல்லுங்க, ஆண்டவர் அப்பா கிட்ட பேசிரு. அப்படி சொல்லி தந்தாங்க. அந்த சின்னதுல போட்ட விதை அதையே அவர் செய்ய செய்ய கர்த்தர் அவரை அமெரிக்கா ஜனாதிபதியாய் உயர்த்தினார். இப்பொழுது இராணுவ அதிகாரி ரொம்ப நாளாக அவர்கிட்ட டைம் கேட்டார். சார், உங்களோட பேசணும், எப்போ டைம் தரீங்க? அப்போல்லாம் ஃபோன் இருக்காதுல்ல. அப்போது அவர் சொன்னார், காலையில் 5 மணிக்கு வாப்பான்ட்டார். இவனு நச்சரிக்கிறான், இவன் 5 மணிக்கு வா பேசிக்கலான். இவர் 5 மணிக்கு போகாமல் கொஞ்சம் முன்னாடி போயிட்டார். நீங்களாம் எப்படி ஆராதனைக்கு 7 மணின்னா 6:30 ஓடி வந்துட்டீங்க? அந்த மாதிரி. கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டார். வந்துட்டு டைம் 5 ஆச்சு, ஆனால் உள்ள யாரோட பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ இராணுவ அதிகாரி கேட்டார், என்னை விட பெரிய ஆள் இங்கே அவன்? நானே இராணுவத்தின் தலைவன், என்னை விட பெரிய ஆள் யாரு அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாம் அங்கே சொன்னான், நான் உள்ள இருக்கிறவரா, ஆண்டவர்கிட்ட பேசாமல் எந்த அதிகாரிகிட்டையும் எங்கள் ஆபிரகாம் பேச மாட்டார். கர்த்தர் அந்த அனுபவத்துக்குள் நம்மை நடத்துவாராக. ஜெபம் பண்ணிட்டு தான் நம்ம வெளியே போகணும். ஆமென். அந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தர வல்லவர். அப்புறம் அப்படி பண்ணிடுங்க, உபவாசத்தோடு ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு நேரமாவது நான் சொல்கிறேன், சட்டங்களும் சத்துருவின் திட்டங்களும் மாறும். உங்கள் வாழ்க்கையில் சத்துரு கொண்டு வருகிற எல்லா தீமையும் நன்மையாய் மாறும். உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா துக்கமும், உங்களுடைய புலம்பல், அதுக்கு சிம்பிளாக ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன செய்யணும்? ஜெபம், வெறும் ஜெபம். இன்றைக்கு எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே
எல்லாம் என்ன நானும் சேர்ந்து சொல்கிறேன், டயர்ட் சோர்வுன்னு சொல்லி காலையில் எழும்பாமல் இருக்க மாட்டேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நேரம் காலை நேரம், அதிகாலை நேரம். 3 மணிக்கு எழும்ப வேண்டாம், குறைந்தது 5 மணி. அதுக்கு மேலே வெயில் வந்துடும். 6 மணிக்கு வெளிச்சம் வந்துடும், சூடு வந்துடும், ஹீட் வந்துடும். குளிர்ச்சியான வேலை, ஆண்டவர் நம்மோடு பேசுகிற நேரம், நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம், அவர் நம்மை விசாரிக்கிற நேரம், பகலில் குளிர்ச்சியான நேரம், அதுதான் 5 மணி. ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவரே, எவ்வளவு டயர்டாக இருந்தாலும், சரீரத்தில் எவ்வளவு பலவீனம் இருந்தாலும், நான் எழும்ப கிருபை தாங்க, ஜெபிக்க கிருபை தாங்க. முட்டி போட்டா ஆண்டவரே நடக்காத காரியங்கள்லாம் நடக்க போகிறது, மாறாத காரியங்கள்லாம் மாற போகிறது. இந்த அனுபவத்தை எஸ்தர் புஸ்தகத்தின் மூலமாய் எங்களுக்கு நீ கற்று தந்ததுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமே. இந்த பாட்டு போடுங்க. இந்த பாட்டு காணிக்கை நேரம் நம்ம எல்லாரும் எழும்புவோம். அப்பா விட்டுருங்க, எனக்கு ஹெல்ப் உடனடியாக வந்திருக்கிறார், தூக்கிட்டு போறீங்க. சரி, சந்தோஷமா இருக்கு. பிள்ளைங்க முன்னாடி வருது, ரொம்ப சந்தோஷம். காணிக்கை நேரம். பாஸ்டர் அந்த சாம் அவங்க அந்த பாட்டை பாடினா நல்லா இருக்கும். சரி, எனக்கு புது பாட்டு அது நல்லா வராது. க்ளோரி, அந்த பாட்டை சும்மா போடுங்க. பாட்டு படிப்போம் இல்லை? பாட்டு படிக்கலாமா? நாங்களாம் படிப்போம். இந்த பாடலை பாடும்போது ஆண்டுடைய நாம மகிமைக்காக ஜெபத்தோட காணிக்க போடுங்க. எதை செஞ்சாலும் ஜெபத்தோட தான். இன்றைக்கி தண்ணி குடித்தாலும் ஆமேன், பலன் வந்துடும் பாருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்காக ஸ்தோத்திரன்ட்டு வேற போகக்கூடாது. Glory. கஷ்டப்பட்டு இழந்து போனதெல்லாம் இந்த ஆண்டு 2 மடங்கு தருவார். கஷ்டப்பட்டு இழந்து போனதெல்லாம் இந்த ஆண்டு 2 மடங்கு தருவார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். இந்த ஆண்டு யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு. இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு. எல்லாரும் சொல்லுவோம், இந்த ஆண்டு Hallelujah. 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 மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான உயிர்த்தெழுந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
நீர் நல்லவரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே உமது திரு சமூகத்திலே நாங்கள் கூடி வர ஆண்டவரே எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே எங்களை ஆட்கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. உம்மை பாடி ஆராதித்தோம், மகிமைப்படுத்தினோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்மிடத்திலிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெறுவதற்கு நாங்கள் எங்களை தகுதிப்படுத்தி கொள்ள ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லார் மேலும் ஒரு ஜெபாவி ஊற்றுவேராக ஆண்டவரே. இந்த ஆண்டிலே நல்ல ஜெபிக்கிறவர்களா நாங்கள் மாறணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எமக்கு நன்றி அப்பா. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற நாங்கள் ஆண்டவரை தேடுகிறவர்களாய் இருக்கட்டும் ஆண்டவரே. தேடுகிறவர்களாய் இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நல்ல ஜெப வீரர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்கள் மேலுடைய ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஜெபிக்க வைப்பீராக, துதிக்க வைப்பீராக ஆண்டவரே. மக்கு நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஜெபாவினால் நிரப்பும் ஆண்டவரே. சோர்வுகளை மாற்றுங்கப்பா ஆண்டவரே. மக்கு நன்றி. இந்த வெயில் காலங்களிலே அதிக சோர்வுகள் ஆனாலும் அதெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தாமல் ஆண்டவரே அதிகாலையில் உம்மை தேட நேரம் கிடைக்கும் அதெல்லாம் ஜெபிக்க, குறிப்பிட்ட நேரங்களில் ஜெபிக்க ஆவியானவர் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றும் ஆண்டவரே. மக்கு நன்றி அப்பா. எங்கள் வாழ்விலே மாறுதலை நாங்கள் ஆண்டவரை காணுவதற்கு உதவி செய்யுங்கப்பா. எஸ்தரும் மொர்தெகாயும் அன்றைக்கு ஜெபித்தார்கள். யூத குலத்தை சார்ந்த அனைவரும் ஜெபித்தார்கள். அங்கே ஒரு மகிழ்ச்சியும் ஆண்டவரே கனமும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு பெரிய ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தந்தது போல ஆண்டவரே நாங்களும் ஜெபித்து ஆண்டவரே எல்லாவற்றையும் மாற்றத்தை கொண்டு வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர போறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் சபை ஜெபிக்கிற சபையா இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே மக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எவ்வளவு குறைவாய் நாங்கள் இருக்கிறோம், ஜெபிப்பதில் எவ்வளவு குறைவாய் இருக்கிறோம் ஆண்டவரே. அதெல்லாம் மாற்றி போடுங்க. குடும்ப ஜெபம் நடக்கட்டும், தனி ஜெபம் நடக்கட்டும் ஆண்டவரே, கூட்டு ஜெபம் நடக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். இதிலெல்லாம் நாங்கள் தவற விட்டதினாலே நாங்கள் படுகிற வேதனைகள் ஏராளம் ஆண்டவரே. கர்த்தர் அதெல்லாம் மாற்றி போடுவீராக ஆண்டவரே. மக்கு நன்றி அப்பா. உம்முடைய தராசிலே நாங்கள் நிற்கப்படும் போது எங்களிடத்தில் குறைவில்லாமல் இருக்கட்டும் ஆண்டவரே, குறைவில்லாமல் இருக்கட்டும் அப்பா. கர்த்தர் அப்படி மாற்ற போறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே புதிய அபிஷேகத்தை எங்கள் மேல் கர்த்தர் வைத்ததற்காக நன்றி தகப்பனே. தொடர்ந்து எங்களை நடத்துங்க. ஆரம்பம் முதல் முடி மட்டும் உம்முடைய கரம் எங்களோடு இருந்து நடத்தினதே ஆண்டவரே. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்ப தலைவர்களுக்காக ஸ்தோத்திரம், குடும்ப தலைவிகளுக்காக நன்றி, வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, குழந்தைகளுக்காக நன்றி, வயதான பெற்றோர்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய கரம், உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் உங்க பிரசன்னம் அவர்களோடு இருந்து நடத்திட்டோம்ப்பா. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கர்த்தர் தானே அவர்களுக்கு நல்ல கிருபை சுகபலன் கொடுத்து ஆண்டவரே நல்ல எக்ஸாம் எழுத கிருபை தாங்க, கூட இருங்க, வெற்றியை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஆராதனையில ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை தசம பாகங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து அதை அங்கீகரிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலனை கொடுத்தது போல இந்த காணிக்கையும் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆன்லைன் மூலமாய் இந்த ஆண்டவரை ஆராதனை கவனிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். அடுத்த வாரம் வர வரைக்கும்
மாறாத தேவ பிரசனம் எல்லோரோடு கூட இருக்கட்டும். நல்ல சரீர சுகம் பலன் கொடுங்கப்பா. துக்கங்களை சந்தோஷமாய் மாற பண்ணுங்க ஆண்டவரே. நமது கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. பாதுகாத்து கொள்ளும், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் ஜெபிக்க அர்ப்பணித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you.